இன்று எடுத்துக்கொண்ட வேத வாசிப்பு ரூத் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தார். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார். அவன் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றார். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்த திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாக என் ஜனத்தின் மூப்பர்களுக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனந்திருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பும் என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறாரும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்கும் படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாயில் ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கிடக்காத படிக்கு நான் அதை மீட்க கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தையும் நீர் மீட்டுக் கொள்ளும். நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியங்களையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாத்திரசையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. வசனம் 8. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தம் பாத்திரசையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரை சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றிற்கும் கிலியோனுக்கும் மக்லேனோக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களும் ஊரானர்களும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாய ஸ்ரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித 2 பேராகிய ராகேலை போலவும் லேயானை போலவும் வாழ்த்திருக்க செய்வாராக. நீர் எப்பிராத்தாவிலே வாக்கியவானாயிருந்த பெத்லகேமிலே புகழ் பெற்று கடவாய். இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிறார் சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் அகக்கடுவது என்றார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தி எங்களை காத்து வந்த ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவரே நாங்கள் சபையாக கூடும் பொழுது எங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே, உங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலும் தேவரே இந்த ரூத்தின் புத்தகத்தை நாங்கள் பார்க்கும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்களுடைய விசுவாச கண்களை ஆண்டவரே நீர் திறந்தருளும். நீர் செய்கின்ற காரியங்களை நாங்கள் காண கிருபை செய்துள்ளோம்.
தேவரீர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ரூத்தின் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரூத்தின் புத்தகம் ஒரு சிறிய ஒரு புத்தகம், 4 அதிகாரங்களை கொண்ட ஒரு புத்தகம். 3 அதிகாரங்களை பார்த்து இன்றைக்கு 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். ரூத்தின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது அதை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும் என்றால் மீட்பு அல்லது மீட்பர் என்ற ஒரு வார்த்தையில அதை சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்டெடுத்தார். ஆண்டவர் மீட்டு எடுத்த பிற்பாடு அது பழைய வாழ்க்கை அல்ல, அது ஒரு புது வாழ்க்கை. There is a total transformation. முற்றிலுமான ஒரு மாறுதல். எங்க ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரூத்தின் இடத்திலும் போவாசின் இடத்திலும் நகோமியின் இடத்திலும் செய்கின்ற காரியம் அவர்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு புதிய மாற்றுதலை, ஒரு புதிய ஒரு ஜீவியத்தை, ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்று ஆண்டவர் அந்த மீட்பின் செயலை அவர் எப்படியாக நிறைவேற்றி முடிக்கின்றார் என்ற காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். 1வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு பஞ்சத்துல ஆரம்பித்தது. ஆனால் அது முடியும் பொழுதோ அந்த இடத்துல பெத்லெஹேம்ல யூதாவில ஒரு பெரிய ஒரு விளைச்சல், அறுவடை. It started with famine, but then there was plenty, there was harvest. ஆனால் எலிமெலேக் மற்றும் நகோமியின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யூதாவிலிருந்து அவர்கள் செல்லும் பொழுது ஒரு குடும்பமாக, ஒரு முழு குடும்பமாக சென்றார்கள். ஆனால் மீண்டுமாக அவர்கள் திரும்பி வரும் பொழுது நகோமி ஒரு விதவையாக வருகின்றாள். அவள் சொல்லுகிறார், நான் வெறுமையாக வந்திருக்கிறேன். I went out full, but now I am empty என்று சொல்லுகிறார். 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அங்க ரூத் அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி செல்லும் பொழுது வெறுமையாக செல்கிறாள். ஆனால் வீட்டுக்குள்ளாக அவள் மீண்டுமாக திரும்பி வரும் பொழுது நிறைந்தவளாக திரும்பி வருகிறாள். In verse chapter 2 and chapter 3 we can see that Ruth left empty, but when she returned back home she came full. போன வாரம் ரூத் 3வது அதிகாரத்துல பார்த்தோம். அதுல நகோமியினுடைய திட்டம் ஏனென்றால் அந்த ஹார்வெஸ்ட், அந்த அறுவடை முடிந்தது. இப்பொழுது அடுத்ததாக இவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்து நகோமி ரூத்தின் இடத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகின்றார். நீ போ போவாசின் இடத்துல போ. போவாஸ் அங்க இரவிலே அவன் வேலையை முடித்து சாப்பிட்டு கொடுத்து படுத்து தூங்கிருப்பான். நீ என்ன பண்ண, அவனுடைய காலினுடைய அந்த போர்வை எடுத்து நீ படுத்துக்கொள். அதே மாதிரி அவள் செய்கின்றாள். போவாசும் எழுந்து பார்க்கின்றான், அரண்டு போகின்றான். அப்பொழுது ரூத் சொல்லுகின்றார், நீ என்னுடைய சுதந்திரவாளி. You are my kinsman redeemer. You are the only one who can redeem us. Actually, she is saying you are the redeemer, and also she is telling him to put his wings or to put the blanket on her. That means she is proposing him to marriage. உன்னுடைய போர்வையை என் மீது போடு என்று சொல்லும் பொழுது திருமணம் செய்து கொள்ளும்படியாக அவள் கேட்கின்றாள். இந்த நாளிலே ரூத் 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல எப்படியாக இந்த காரியங்கள் நடைபெறுகின்றது, அங்க என்ன ஒரு பெரிய மாற்றம். இந்த ரூத்தின் புத்தகத்தை இந்த ஒரு 4 அதிகாரங்கள் கொண்ட ஒரு சின்ன புத்தகம் வேதத்தில் இருக்கிறதற்கான முக்கியமான காரணம் என்ன? What is the reason that this book, just 4 chapters, why this book should be there in the Bible? இந்த காரியத்தை என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 3வது அதிகாரத்துல நாம் பார்த்த பிரகாரமாக போவாசின் இடத்துல ரூத் சொல்லுகிறாள், என்னை திருமணம் செய்து கொள் என்று. ஏன்னா நீ தான் சுதந்திரவாளி அப்படின்னு. அப்போ போவாஸ் அங்க 3வது அதிகாரத்துல 12-13வது வசனத்துல chapter 3 verses 12 and 13 போவாஸ் சொல்லுகிறான், என்னை காட்டிலும் இன்னொருவன் இருக்கின்றான். There is another kinsman who is even very closely related to you than me. அந்த சுதந்திரவாளி தான் முதல்ல உன்னை திருமணம் செய்து கொள்ளணும். அவன் திருமணம் செய்து கொள்ளலனா நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ரூத்தை அந்த காலையிலே வீட்டுக்கு அனுப்பி விடுகின்றான். அதே நாளிலே இந்த போவாஸ் சென்ற அந்த வாசல்ல அவன் உட்கார்ந்து இருக்கின்றான். அந்த பட்டணத்தினுடைய வாசல்ல அது வந்து இட்ஸ் a place where people will gather. மக்கள் அங்க கூடுகின்ற வேளை, அங்க வந்து பஞ்சாயத்து நடக்கின்ற காரியம் எல்லாமே இருக்கின்றது.
இப்ப இந்த ஒரு இடத்துல போவாஸ் காத்து கொண்டிருக்கின்றான் அந்த உறவினன் வருவான் என்று. சோ அந்த உறவினன் வரும் பொழுது அவனையும் கூப்பிட்டு அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு 10 பெரிய வயதானவர்களையும் கூப்பிடுகிறார். ஏனென்றால் சாட்சிக்காக கூப்பிட்டு அவன் இடத்துல சொல்லுகிறார், இந்த மாதிரி ரூத் நம்ம இங்கிருந்து மோவாப் சென்ற நகோமி ரூத்தோட திரும்பி வந்திருக்கின்றாள். நகோமி தன்னுடைய கணவனுக்கு இருக்கிற அந்த நிலத்தை விற்கின்றாள். அந்த நிலத்தை வாங்கக்கூடிய முதல் உரிமை உனக்கு தான் உண்டு. நீ அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறாயா? So the first preference is for you. You are the close relative and you have the first preference. Are you willing to buy that land? அவன் சந்தோஷமா சொல்றான், நான் வாங்கிக் கொள்கிறேன். Okay, I will redeem it. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை இங்கே போவாஸ் சொல்லுகிறான். ஆனா இது அந்த நிலத்தை இறந்து போனவர்களுடைய நிலத்தை உறவினர் வாங்க வேண்டும் என்பத காரியத்தை லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கின்றார். ஆனால் அடுத்ததாக போவாஸ் சொல்லுகிற காரியம் அப்படி சொல்லல. போவாஸ் என்ன சொல்றான்னா, சரி அப்படி அந்த நிலத்தை நீ வாங்கினா அந்த விதவையாக இருக்கின்ற ரூத்தையும் நீ திருமணம் செய்ய வேண்டும். இது சொல்லப்படல. ஆனா இங்க போவாஸ் கொஞ்சம் கண்ணிங்கா வேலை செய்யற மாதிரி இருக்கு. அவர் இஸ் இன்டென்ஷனலி he is putting it over there. இன்னொன்னு சொல்ல போனா இப்போ அந்த மனுஷன் அவன் நிலத்தை வாங்குறேன்னு சொல்றான். ஆனா இந்த குடும்பத்தை என்னால பார்த்துக்கொள்ள முடியாது. I am ready to buy the property, but I don't want to take the responsibility of taking care of this family. அவன் உடனே சொல்றான், இல்ல இல்ல இது எனக்கு என்னுடைய சுதந்திரத்தை நான் கெடுக்காதபடிக்கு I don't want to impair my inheritance. அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த நிலத்தை வாங்குறேன் சரி, இப்ப விதவையான ரூத்தை நான் திருமணம் செய்து கொண்டால் எனக்கும் ரூத்துக்கும் பிறக்கின்ற அந்த பிள்ளை யாருடைய பெயரை பெற்றிருக்கும்னா, மரித்து போன ரூத்தினுடைய கணவனாகிய மக்லோனுடைய பெயரை பெற்றிருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளை வளர்ந்து பெரிதான பிற்பாடு இந்த நான் வாங்கின இந்த நிலம் அந்த பிள்ளைக்கு சொந்தமாகும். அது மாத்திரமல்ல, என்னுடைய நிலத்திலையும் இந்த பிள்ளைக்கு ஒரு பங்கு போயிடும். ஒருவேளை அவனுக்கு குடும்பம் இருந்திருக்கும். அவன் சொல்றான், இல்ல என்னுடைய சுதந்திரம் கெட்டு போகாதபடிக்கு நான் இதை செய்ய மாட்டேன், நான் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள விரும்பல. ஆனால் என்ன பண்ண போவாஸ், நீயே அந்த நிலத்தையும் வாங்கிக்கோ, நீயே ரூத்தையும் திருமணம் செய்து. இப்போ போவாஸ் அங்க இருக்கிற அவங்களுடைய பழக்கத்தின்படி அந்த பெரியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த செருப்பை, அது அவங்களுடைய பழக்கம். There is a culture, they throw the slippers and then they make an agreement over it. இப்பொழுது அந்த மூப்பர்கள் அந்த அந்த பெரியவர்கள் போவாஸை ஆசீர்வதிக்கிறார்கள். போவாஸ் சொல்றா, நீங்க தான் சாட்சி. அவங்க சொல்ற, ஆமா நாங்க தான் சாட்சி. உன்னுடைய வீட்டுக்கு வரப்போகின்ற இந்த ரூத் அவள் எப்படி இருப்பாள் என்றால் ராகேலை போல லேயாலை போல இருப்பாள். Like Rachel and like Leah, this woman who is coming into your house, she will be. ஏன்னா இந்த ராகேல் லேயால் மூலமா தான் அந்த 12 கோத்திரங்கள் வந்தது. The 12 tribes came through Rachel and Leah. So you are the wife that is coming into, the woman who is coming into your house, she will be like that, prosperous. அது மாத்திரமல்ல, தாமார், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த பெரேசை போல. இந்த யூதா, இந்த போவாஸ் யாருடைய 12 கோத்திரத்துல யாருடைய கோத்திரத்துல வந்தார் என்று பார்க்கும் பொழுது யூதாவின் கோத்திரத்துல வந்தவராக இருக்கின்றார். அவருக்கு பிறந்த அந்த பெரேஸ், அவரை போல நீ உன் வீட்டுக்கு வருகிற மகள் இருப்பாள் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த போவாஸ் செய்கின்ற ஒரு காரியம் அது நமக்கு படிக்கும்போது ஒரு சமயத்துல சுயநலத்தோடு இருக்கின்றதாக காணலாம். ஆனால் போவாஸ் திருமணம் செய்ய போகிற அந்த பெண், அந்த ரூத் யார் என்று பார்த்தால் இஸ்ரவேல் அல்லாத ஒரு மகன். நாம இதற்கு முன்பதாக எஸ்ரா நெகேமியாவுல பார்த்தோம், அந்நிய பெண்களை திருமணம் செய்தனால அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த ரூத்தை இவன் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கின்றான். இந்த ரூத் இஸ்ரவேல் அல்லாத ஒரு மோவாபிய பெண். ஆனா போவாஸும் ஏற்றுக்கொள்கிறான், அங்க இருக்கின்ற அந்த சமுதாயமும் ஏற்றுக்கொள்கிறது. The people of Israel, they also accepted. ஏன் எஸ்ரா நெகேமியால ஒரு காரியம்
ஏன் ரூத்தினுடைய காரியம் வேறு? ரூத் செய்த ஒரு காரியம், அவர் சொல்லுகிறாள், நகோமியின் இடத்துல உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Ruth said, this is what Ruth promised to Naomi. Ruth said, your God will be my God. ஏனென்றால் நான் இஸ்ரவேல்ல பிறக்காதவன் தான், ஆனாலும் உங்களுடைய தேவனை என்னுடைய தேவனாக நான் கொள்ளுகிறேன். She surrendered herself and she accepted the God of Israel. So the people of Israel, they accept. There is no chance for them to object to it. ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தகுதி இல்லாத இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண், அவள் மீது இரக்கம் கொண்டு அவளை மீட்டு எடுக்கின்றார் இந்த போவாஸ். தகுதி இல்லாமல் இருக்கின்ற என்னையும் உங்களையும், ஆண்டவருக்கு விரோதமாக நின்ன என்னையும் உங்களையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தம் சிந்தி அவர் மீட்டுக் கொண்டார். அந்த காலத்துல அந்த உறவினர் ஒரு காரியத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா போயிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன் சொன்னா போதாது, காசு கொடுத்து வாங்கணும். In the kinsman redeemer, if you want to redeem that land, he have to pay and he have to redeem. சும்மா ஓகே அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது, அவன் கிரயம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக கிரயம் கொடுத்து மீட்டார். When Christ redeemed you and me, it is not just like that he redeemed, he gave his life. The price that he paid is, the ransom that he paid his body and his blood, his life. தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய சரீரத்தையே, தன்னுடைய ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டு தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆண்டவர் மீட்கின்றவர், இவர் ஒருவரே மீட்கின்றவராக இருக்கின்றார். இந்த மீட்கின்ற காரியம் பார்க்கும்போது நமக்கு இது இலவசம். It doesn't cost anything for us. Though we do not deserve anything, there is nothing there for us to pay. நாம் அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் எதையும் கொடுத்து நம்மால வாங்க முடியாத ரட்சிப்பை. ஆனால் ஆண்டவருக்கு அது விலையேற பெற்றது. தன்னையே தியாகமாக, தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, தான் மரணத்தை சந்தித்து நம்மை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். இந்த போவாஸ் விலை கொடுத்து வாங்குகின்றார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இப்பொழுது போவாஸ்க்கும் ரூத்துக்கும் திருமணம் நடைபெறும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு பிள்ளையையும் கொடுக்கின்றார். அங்கு இருக்கிற மக்கள் அவர்கள் ரூத்தையோ போவாசையோ ஆசீர்வதிக்கல. அங்கிருந்த மக்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நகோமியை ஆசீர்வதிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நகோமி மீண்டுமாக உள்ள திரும்பி வரும் பொழுது, மோவாபிலிருந்து இஸ்ரேலுக்கு வரும் பொழுது இந்த மக்கள் பார்த்து இவள் நகோமியோ என்று கேட்டார்கள். Is this not Naomi? Pleasant? நகோமி சொன்ன, என்னை ஏன் நகோமி என்று கூப்பிடுகிறீர்கள்? நகோமி என்ற பெயருக்கு இனிமை என்பது பொருள். நான் இனிமை அற்றவளாக போயிட்டு கசப்பானவளாக மாறாவாக வந்திருக்கின்றேன். I went back, I left this place as Naomi, as a pleasant person, but I came back Mara with all the sufferings that I gone through. The bitterness is there. I am bitter now. Why you call me pleasant? இப்பொழுது அந்த பெண்கள் நகோமியின் இடத்துல சொல்லுகிறார்கள், நகோமி, நீ சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, you thought your inheritance is, that's all, stop, that's all, your husband, your sons passed away, so your inheritance is stopped, that's all. உன்னுடைய சுதந்திரம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படி நீ நினைச்சுக்க. ஆனா அது அற்று போகாதபடிக்கு இன்று ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். 15வது வசனத்துல ரெண்டு முக்கியமான காரியங்களை நகோமிக்கு அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். In verse 15, chapter 4, verse 15, they are reminding Naomi of the two blessings that she had received. முதலாவதாக, இந்த பிறந்திருக்கின்ற இந்த பிள்ளை அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும்
உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். தன்னுடைய ஆத்மாவில சோர்வுற்று போயிருந்தாள். தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒன்னும் அர்த்தமே இல்லை. There is no meaning in living this life. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த நகோமிக்கு ஆண்டவர் ரூத்தின் மூலியமாக ஒரு பிள்ளையை, ஒரு பேர பிள்ளையை கொடுத்து அவள் சொல்றார், இந்த பிள்ளை உன்னை ஆறுதல் படுத்தும். நீ முதிர் வயதில் இருக்கிற, வயது சென்றவளா இருக்கிற, உன்னை ஆதரிக்கின்ற பிள்ளையாக இந்த பிள்ளை இருக்கும். This baby, he shall be to you a restorer of life and nourisher of your old age. இந்த பிள்ளை உன்னை ஸ்திரப்படுத்தும். அன்று இந்த காரியங்கள் நடந்ததெல்லாம் பெத்லகேம்ல. இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேம்ல ஒரு பிள்ளையாக பிறந்தார். அர்த்தமற்ற போன நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்தமே அதை நிலைப்படுத்தி அதை ஆறுதல் படுத்துகிறவராக, ஆதரிக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவது ஆசீர்வாதம் அதே வசனத்துல, உன்னை சிநேகித்த 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. The women reminded Naomi that the precious blessing is through Ruth. அன்றைய நாட்கள்ல, அன்றைய கலாச்சாரத்துல பெண்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா இந்த பெண்கள் சொல்றாங்க, உனக்கு 7 மகன்கள் இருந்தாலும் சரி. நமக்கு தெரியும் 7 ஒரு முழுமையான ஃபுல் நம்பர், கம்ப்ளீட் நம்பர். 7 பிள்ளைனா முழுமை. 7 பிள்ளைகள் மகன்கள் இருந்தாலும் சரி, அவர்களை காட்டிலும் இந்த ஒரு மருமகளாகிய ரூத். You said I came back empty, நான் வெறுமையாக வந்தேன் என்று சொன்னாயே, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு மருமகள், இந்த ரூத் உன்னை முழுமையாக்குகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகிற காரியங்கள் நமக்கு அநேக சமயத்துல புரிந்து கொள்ள முடியல. நம்ம புரிந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகின்ற ஆண்டவர் கிடையாது. It is not that only when we understand God will work. No, God will do His work in our life. நீ புரிந்து கொள்கிறியோ புரிந்து கொள்ளலையோ, புரிந்து கொண்டோமே ஆனால் ஆண்டவருக்கு நன்றி அறிதலோடு இருப்போம், மனத்தாழ்மையோடு இருப்போம். When we understand what God is doing in our life, we'll be thankful to Him and we'll live a humble life. இல்ல புரிந்து கொள்ளலன்னா நிறைய கேள்விகளை கேட்போம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வோம், இல்ல நாமவே ஒரு சில காரியங்களை யோசித்துக் கொண்டு காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கின்றோம். இந்த நகோமியை ஆண்டவர் வெறுமையா இருக்கிறேன் என்று எண்ணினாள், மாறாவாக கசப்பாக இருக்கின்றேன் என்று எண்ணினாள், ஒன்றுமில்ல அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை என்று எண்ணினாள். ஆனால் என்று ஒரு பிள்ளையை கொடுத்து, ஒரு பேர பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அங்க இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, அந்த பிறந்த பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறார்கள்? போவாஸ் வைக்கல, ரூத் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கல, நகோமி கூட அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கல. நீங்க அந்த பார்த்தீங்கன்னா அங்க யார் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறார் என்று பார்த்தா, அங்க கூட இருந்த அந்த மக்கள், அந்த பெண்கள் அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். என்ன பெயர் வைக்கிறார்கள்? ஒபேத் என்று அவர்கள் பெயர் வைக்கின்றார்கள். இந்த ஒபேத் என்ற ஒரு பெயருக்கான அர்த்தம் சேவை செய்பவன். They name, it is not Boaz or Ruth or Naomi is naming, but the women of the neighborhood, they are naming this baby, saying he will be called Obed. Obed means he will be the one who will serve. என்ன சேவை செய்வான்? நகோமி, நீ இப்போ வயதான காலத்தில் இருக்கிறியே, உனக்கு அவன் சேவை செய்வான். Now in your old age, Naomi, this Obed will serve you. இந்த ஒபேதினுடைய வம்சத்துல வரப்போகிற தாவீது என்கிற ராஜா, அவர் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சேவை செய்ய போகிறார். The one who is going to come in the lineage of Obed is David, the king of Israel. He will serve the nation Israel. இந்த தாவீதின் வம்சத்துல வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய மேசியா இந்த உலகத்துக்கு சேவை செய்ய போகிறார்.
The king who is going to come in the lineage of David, the king of kings, the Messiah, he is going to serve the world and the nations. ஒபேத் என்ற பெயரை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கும் பெயர் கொடுத்திருக்கிறார். God has named us. என்ன பெயர்? அவருடைய நாமம் தரித்தவர். கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். We bear his name, the name above all names. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை மீட்டெடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு தன்னுடைய நாமத்தையே கொடுத்து நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ரோமர் 8:28 நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். All things work together for good for those who love God, to those who are called according to his purpose. You and me, we are called in his name for his purpose. For he loved you and me and is loving you and me. அவர் உங்களையும் என்னையும் நம்மீது அவர் அன்பு பாராட்டியதனால அவர் நமக்கு தன்னுடைய நாமத்தையே கொடுத்து அழைத்திருக்கின்றார். அவர் நம் மீது அன்பு கூறுகிறார். எதற்கு? இந்த மேசியா வரும் பொழுது மேசியா என்ன பண்ணுவாரா? அவர் சேவை கொள்ளும்படி அல்ல, சேவை செய்யும்படி. The Messiah will come. He will not be there to be served, but he came to serve by giving his life. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று அழைக்கப்படுகின்றோம், சேவை செய்ய அழைக்கப்படுகின்றோம். எதற்கு? நம்முடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக சேவை செய்ய. இல்ல ஆண்டவரே, என்னுடைய காரியம் எல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் கிடைச்ச பிற்பாடு உமக்கு சேவை செய்கிறேன். இல்ல, நீ உன்னையே வெறுத்து, அன்னை தான் வெறுத்து, அனுதினமும் each and every day you have to carry your cross. அழைத்த பெயர் சொல்லி பெயரிட்டு நம்மை அழைத்த ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இது நகோமியின் வாழ்க்கையில மாத்திரமல்ல, ரூத்தின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, போவாசினுடைய வாழ்க்கை அல்லது ஒபேதினுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதனை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அந்த பெயரை கொடுத்தவர்கள் அங்க இருந்த மக்கள், அங்க சுற்றிலும் இருந்த அந்த பெண்கள், அயல் வீட்டுக்காரிகள், அவர்கள் பெயர் கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் இந்த போவாஸ் அல்லது ஒபேத் இவர்களுடைய வம்சத்தை பார்க்கும் பொழுது நீங்க இந்த அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல நீங்க 17வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வம்சத்தை நாம் பார்த்தோம். அந்த வம்சத்துல பாத்தீங்கன்னா யாருமே ஒரு சரியானவர்களாக நாம் பார்க்க முடியாது. அது ஒரு சரியான ஒரு பெர்ஃபெக்ட் லைனேஜ் என்று நம்ம பார்க்க முடியாது. ஆபிரகாமை எடுங்கள். ஆபிரகாம் is not a perfect person. யாக்கோபு இல்ல, ஜேக்கப், no, he is not perfect. இங்க இந்த ஒபேத் இல்ல இந்த போவாசினுடைய மூதாதையர், அது பெரஸ் என்று 3 முறை சொல்லப்படுகின்றது. அந்த பெரஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் பிரீச், மீறுதல். மனித வம்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா மீறினவர்களாக, ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறினவர்களாக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மீறின, ஆண்டவருக்கு விரோதமாக செய்த அந்த வம்சத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்தாலும் ஆண்டவர் நம்மை கொண்டு ஆசீர்வதிக்க அவர் சித்தம் இருந்தால் நிச்சயமாக அவர் அக்காரியத்தை செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது.
ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய குடும்பத்திலோ இந்த திருச்சபையிலோ ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது. அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். இந்த வம்சமே பார்க்கும் பொழுது அது ஒரு சரியானது இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா யூதா, இந்த பெரஸ் என்பது யாருக்கு பிறந்தார்னா யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்தார். தாமார் யார்? நீங்க அந்த எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த தாமார் யார் என்றால் யூதாவினுடைய மருமகள். யூதாவினுடைய மகன் இறந்து போனா இந்த மருமகள் காத்து கொண்டு இருக்கின்றாள். ஆனா யூதா தன்னுடைய மகன் அடுத்த மகனை கொடுக்கல. இந்த தாமார் ஒரு வேசியை போல வேஷமிட்டு இந்த யூதாவின் இடத்துல படுத்து எழுதுகிறார். இவர்களுக்கு பிறக்கின்ற அந்த இரட்டை பிள்ளைகளில் ஒரு பிள்ளையின் பேர் பெரஸ். அந்த வம்சமே பாத்தீங்கன்னா சரி. அதே போல மத்தேயு 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம் எந்த அந்த லைனேஜ் ஜீனியாலஜி அதுல பாத்தீங்கன்னா ராகாப் யார்? இந்த ரூத் பேர் இருக்கின்றது. இந்த ரூத் யார்? ஒரு மோவாபிய பெண். ஒரு சரியில்லாத நாம் we had messed up, we the people, we had messed up the lineage. நாம் நம்மளுடைய வம்சத்திலே பயங்கர குழப்பங்களை ஏற்படுத்தி சீர்குலைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வம்சத்திலும் ஆண்டவர் பிறந்திருக்கின்றார். உலகமே ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்த காரியங்களிலும் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போல இந்த உலகத்துக்கு தானாகவே அவர் வருகின்றார். ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கின்றார். யாக்கோபு பெரேசினுடைய கிராண்ட்ஃபாதர், தாத்தா. அவர் பெரேசை கூப்பிடுகின்றார். யாக்கோபு இறப்பதற்கு முன்பதாக அந்த பெரேஸ் மீது கையெழுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆதியாகமம் 49:10. Jacob, the grandfather, Perez's grandfather, he blessed Perez before his death. It's in Genesis 49:10. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதானம் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. இதுதான் நம்ம 17வது வசனத்திலிருந்து 22வது வசனத்துல வரைக்கும் பார்க்கிறோம். இந்த சமாதான கர்த்தர் யார்? இந்த மேசியா எந்த வம்சத்துல வருகிறார்? இந்த போவாஸ், இந்த ஓபேதினுடைய வம்சத்துல அவர் வருகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த போவாசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்ல ஓபேதினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையின் கதையை எழுதுகிறவர் அவர். He is the one who is writing your story. He is the one who called you by his name. உங்களை பேர் சொல்லி அழைத்தவர். உங்களுடைய வாழ்க்கையின் கதையும் அவர்தான் எழுதுகிறார். When he is writing your story, when he is writing my story, why should we worry about what is going to happen next? அவர் எழுதுகிறார். எழுதுகிறவர் உண்மையுள்ளவர், அன்பு நிறைந்தவர், கிருபையுள்ளவர். அவர் எழுதும் பொழுது உங்களை என்னையும் நாசப்படுத்தும்படியாக எழுதுவார். அவர் எழுத மாட்டார். He won't write to curse you and me. He will write a story so that we will be blessed. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தான் அவர் எழுதுவார். அதான் அவர் உண்மையுள்ளவர். ஆனா நாம நடுவுல இங்கேயும் ஓடுறதுனால we mess up everything. ஆனாலும் அவர் கிறுக்க மாட்டார். He won't just scribble in our life story. He will write a perfect life story. The end will be a blessing. It will be a blessing for you. It will be a blessing for your family. It will be a blessing for your nation. It will be a blessing for the world. In the Boaz, Ruth, Obed. In the Obed, நீ உன்னுடைய பாட்டிக்கு உதவியாக இருப்பாய், சேவை செய்வாய். உன்னுடைய வம்சத்துல வருகிற தாவீது தேசத்துக்கு சேவை செய்வாய். தாவீதின் வம்சத்துல வருகிற மேசியாவானவர் உலகத்துக்கே சேவை செய்வார். Who is writing the story? Many times we want to write our own story. அநேக சமயத்துல நமக்கு நம்மளுடைய கதை, வாழ்க்கையின் கதை எழுதணும்னு ஆசையா.
ஒரு உதாரணத்துக்கு எடுத்தா, இஃப் யூ ஜஸ்ட் டேக் ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுனா எப்படி எழுதுவீங்க? நிறைய கஷ்டம் இருக்கணும், நிறைய பண கஷ்டம் இருக்கணும், நிறைய பிரச்சனை இருக்கணும், நிறைய தொல்லை இருக்கணும், நிறைய சுகவீனம் இருக்கணும். யாராவது எழுதுவோமா? We think if all these things are not there, that is the perfect life. ஆனா ஆண்டவர் எழுந்து சொல்றார், மகனே மகளே, அவைகள் இருந்தாலும் இம்மானுவேலாக நான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பேன். When he writes our story, he will say all these things will come because we live in a sinful world, we live as sinners, but God said, my son, my daughter, I am the author of your life. I will write. With all these things will be there, but my presence will be there with you. ஏன் இந்த புத்தகம், ரூத் என்கின்ற இந்த புத்தகம், ஏன் 4 அதிகாரம், ஏன் நியாயாதிபதிகள், சாமுவேல், இதற்கு இடையில வருகின்ற இந்த ஒரு புத்தகம். In between Judges and Samuel, this small book comes here. It tells that the judges, they are not good. நியாயாதிபதிகள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனா முடிவு இல்ல. ஆண்டவர் தன்னுடைய கிரியை செய்கின்றார். ஒண்ணுமே இல்லாத, ஒரு பிரபலமே இல்லாத ஒரு குடும்பத்தை, தாழ்வான ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் ராஜாக்களை கொண்டு வர போகிறார். ராஜாதி ராஜாவாக அந்த ராஜாதி ராஜா உங்களுக்காக எனக்காக வந்தார். The King of Kings, Messiah, he came for you and for me. And this King of Kings, he redeemed you and me by paying the price of his own life. உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க இந்த ராஜாதி ராஜா தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்து மீட்டெடுத்தார். மீட்ட ஆண்டவர் பெயர் சொல்லியும் அழைக்கின்றார். மீட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை கதையை எழுதுகிறார். The God who redeemed you and me, he is the one who is writing. Let us allow him to write the story. நம்முடைய வாழ்க்கை கதையை அவர் எழுத ஒப்பு கொடுப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஜெபம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டு எடுத்த ஆண்டவர், you are our redeemer. எங்களால மீட்க முடியாது, யாராலையும் மீட்க முடியாது, உம்மால் மாத்திரமே மீட்க முடியும். நீர் சகலத்தையும் விட்டு உம்மை முற்றிலுமாக வெறுமையாக்கி எங்களை மீட்டெடுத்தீரே. தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரிக்க செய்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையின் கதையை எழுதுகிறவரே, தேவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த வேளையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த காரியத்தை நாங்கள் செய்யாதபடி கர்த்தாவே, நீர் எழுது. நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும், இப்போது உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம், மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கடவுளே ஆசீர்வதிப்பாராக.